ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா 40 வயது ஆகியும் இன்னும் திருமணம் செஞ்சுக்காம சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கிறாங்க. அது எந்தெந்த நடிகைகள், நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் இன்னும் திருமணம் செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போறது நடிகை கோவை சரளா. தமிழ் சினிமா முன்னணி காமெடி நடிகையா தான் இவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க காமெடிக்கு நிறைய ரசிகர்களும் இருக்கிறாங்க. செந்தில், கவுண்டமணி, விவேக், வடிவேலு கூட இணைஞ்சு நடிச்சு ரொம்பவே பிரபலமான நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். 70s டைம்ல இருந்து இப்போ வரையுமே மூவிஸ் நடிச்சுட்டு வராங்க. ஒரு காமெடி நடிகை. இவங்களுக்கு 63 வயது ஆகுது, இன்னமும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை நக்மா. இவங்க சிஸ்டரை எல்லாம் மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிட்டாங்க. ஆக்டர்ஸ் ஜோதிகா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. ஆக்டர்ஸ் ரோஷினி இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் திருமணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம நக்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா 1994 காதலன் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக அறிமுகமாகி தொடர்ந்து பாஷா, மேட்டுக்குடி, ஜானகிராமன், தீனா, சிட்டிசன் என மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ மூவிஸ் எதுவுமே ஆக்ட் பண்ணலை. பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆக்டர் சரத்குமார் அவர்கள் திருமணம் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி 90s டைம்ல சொல்லப்பட்டது. ஆனா மேரேஜ் பண்ணிக்கல. நடிகை நக்மா இப்ப இவங்களுக்கு 50 வயதாகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை கௌசல்யா 90s டைம்ல ஹீரோயினியா பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணியிருக்காங்க. முரளி, விஜய், பிரபுதேவா, கார்த்திக் என நடிகர்களுடன் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அக்கா, அம்மா கேரக்டர் ரோல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு 45 வயது ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை சித்தாரா. இவங்களும் 90s டைம்ல ஹீரோயினியா அறிமுகமாகி இப்போ அம்மா ரோல், சிஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்லி அவங்க குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கும் 52 வயதாகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை சோபனா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா என மொழிகளில் பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. தமிழில் பாட்டுக்கோரு தலைவன், பொன்மனச் செல்வன், வாத்தியார் வீட்டு பிள்ளை, என்கிட்ட மோதாதே அப்படின்னு சொல்லலாம் மூவிஸ் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 55 வயதாகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. திருமணம் பண்ணாமையே 2011 ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து இப்போ வளர்த்துட்டு வராங்க. நம்ம சோபனா பார்த்தீங்கன்னா இப்போ பரதநாட்டியம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணலை, திருமணமும் பண்ணிக்கல. ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. நடிகை கனகா கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. தொடர்ந்து ஒரு சில படங்கள் ஹீரோயினியா நடிச்சிருந்தாங்க 1999. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியாம இருந்தது. பொறியாளர் முத்துக்குமார் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சதாகவும் அவரை 15 நாள்ல அவரை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா அவங்க தரப்புல இருந்து, நம்ம கனகா தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே தெரிவிக்கல. இப்போ ரீசெண்ட் டைம்ல இவங்களுடைய போட்டோஸ்லாம் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம கனகாவா இப்படி ஆளை மாறி போனாங்க அப்படிங்கிற மாதிரி. தற்போது நம்ம கனகா இவங்களுக்கு 52 வயதாகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை மும்தாஜ் 1999 டி ராஜேந்தர் இயக்கத்தில் மோனிஷா என் மோனாலிஷா அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமாகி கவர்ச்சி வேடங்கள் நடிச்சு பிரபலமான நடிகை தான் இவங்க. ஆனால் இப்போ எனக்கு சினிமா வேண்டாம், திரும்ப சினிமாவுக்கு நான் வரப்போறதும் இல்லை, இவ்வளோ நாள் நான் சாக்கடையில் இருந்திருக்கிறேன், இப்போ முழு முஸ்லீம் பெண்ணாக மாறி சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாகவும் இருந்துட்டு வராங்க. பிக் பாஸ் ஷோவில் கலந்துருந்தாங்க. இப்போ எந்த ஒரு சினிமா பக்கமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் எடுத்திருக்கிறாங்க. இப்போ தற்போது 45 வயதாகுது, இவங்களும் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. அடுத்த நடிகையான ஹீரா ராஜகோபால் 90s டைம்ல இவங்களும் ஹீரோயினியா இதயம், என்றும் அன்புடன், திருடா திருடா, காதல் கோட்டை, அவ்வை சண்முகி உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அஜித் அவங்கள லவ் பண்றாங்க, திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது 90s டைம்ல. ஆனா அவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிட்டு 2002 புஷ்கர் மாதவ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணதாகவும் 2006 அவங்கள டிவோர்ஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது அதுக்கப்புறம் இப்போ ஹீரா ராஜகோபால் இவங்களுக்கு 54 வயது ஆகுது. ஆனா இன்னும் ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்கல. சில பேர் இப்போ நிறைய நடிகைகள் முதல் திருமணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செகண்டா மேரேஜ் பண்றாங்க. ஆனா இவங்க ரெண்டாவது திருமணம் இப்போ வரைக்கும் பண்ணல. நடிகை தபு காதல் தேசம், இருவர், தாயின் மணிக்கொடி, சிநேகிதியே, கண்டுகொண்டேன் உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ பிரசண்டா ஹிந்தி படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்களும் 53 வயது ஆகுது, இன்னும் தபு அவர்களும் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கல. நடிகை சதா நிறைய பேருக்கு சதா அவங்கள ரொம்ப பிடிக்கும். நிறைய மூவிஸ்லாம் ஹீரோயினியா நடிச்சிருக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு படங்களையுமே ஆக்ட் பண்ணல. விலங்குகள் சம்மந்தப்பட்ட போட்டோஸ் அண்ட் அதை ரெஸ்கியூ பண்ற அந்த மாதிரியான ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. தற்போது நம்ம சதா அவங்களுக்கு 41 வயதாகுது, இன்னும் இவங்களும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை ஷெரீன் துள்ளுவதோ இளமை, விசில், ஸ்டூடெண்ட் நம்பர் 1 மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு லாங் கேப்புக்கு அப்புறமா பிக் பாஸ் 3 கண்டஸ்டண்டா வந்திருந்தாங்க அந்த ஷோல. அது மட்டும் இல்லாமல் குக்கு வித் கோமாளி சீசன் 4லையும் கண்டஸ்டண்டா வந்து ரொம்பவே பிரபலமானாங்க. பிக் பாஸ் அண்ட் குக்கு வித் கோமாளி ஷோவுக்கு அப்புறமா தான் அந்த லாங் கேப்புக்கு அப்புறமா ரொம்பவே பிரபலமானாங்க. குக்கு வித் கோமாளி ஷோல புகழ் அண்ட் ஷெரீன் இந்த காம்போ ரொம்பவே கியூட்டா இருக்கும். இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷெரீன் இவங்களுக்கு 40 வயதாகுது, இன்னும் இவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கல.
நடிகை கிரண் ஜெமினி, வில்லன், அரசு, திவான், வின்னர், சகுனி, ஆம்பளை என உள்ளிட்டலாம் மூவிஸ்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. கிளாமர் லுக்கில் பட்டை கிளப்பிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கும் தற்போது 44 வயதாகுது. இன்னமும் நம்ம கிரண் அவர்கள் திருமணம் பண்ணிக்கல. நடிகை சுஷ்மிதா சென் 1997 ரட்சகன் அப்படிங்கிற மூவில நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் மட்டும் நடிச்சிருக்காங்க. முதல்வன் மூவில ஷக்கலக்க பேபி அப்படிங்கிற சாங்ல இவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க. தற்போது நம்ம சுஷ்மிதா சென் இவங்களுக்கு 49 வயது ஆகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. திருமணம் பண்ணாம 2 பெண் குழந்தையை தத்து எடுத்து வளர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சில வருடங்கள் கொஞ்சம் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லயே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. ஆனால் திருமணம் பண்ணிக்காம தான் 2 பெண் குழந்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. தத்து எடுத்து வளர்த்துட்டு வராங்க. நாட் மேரேஜ். நடிகை அமிஷா படேல் 2003 புதிய கீதை அப்படிங்கிற படத்தில் நம்ம விஜய்க்கு பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இவங்க இந்த ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்காங்க. இப்போ பிரசண்டா ஹிந்தி, தெலுங்கு மூவிஸ்லாம் நடிச்சிட்டு வராங்க. 50 வயது ஆகுது. இன்னமும் இவங்களும் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கல. நடிகை அனுஷ்கா 43 வயது ஆகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. இவங்க நிறைய, அதாவது நம்ம நடிகர் பிரபாஸ் கூட பாகுபலி படத்துலலாம் நடிக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கு, திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேர் தான் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இவங்க தரப்புல இருந்து நாங்கள் 2 பேரும் காதலிக்கல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அனுஷ்கா அவர்களும் திருமணம் பண்ணிக்கல, பிரபாஸ் அவர்களும் இன்னமும் திருமணம் பண்ணிக்கல. தொடர்ந்து பார்க்கலாம். நடிகை திவ்ய ஸ்பந்தனா குத்து, கிரி, பொல்லாதவன், வாரணமாயிரம், சிங்கம்புலி உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு படத்திலுமே நடிக்கல, அரசியல்ல இருக்கிறாங்க. நம்ம திவ்ய ஸ்பந்தனா இவங்களுக்கும் 42 வயதாகுது. இவங்களும் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை அஞ்சலி நம்ம நடிகை அஞ்சலியும் ஹீரோயினியா இப்போ பல படங்கள் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு 39 வயது ஆகுது. இவங்களும் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. 40 வயது தொட போகுது. ஆனால் இவங்களும் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை த்ரிஷா இவங்களுக்கும் 42 வயது ஆகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய படங்கள், அதுவும் முன்னணி நடிகர்களுடன் படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க. 90s டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்க இன்னும் திருமணம் பண்ணிக்கல. எப்போ அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தமாகி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிருக்கு. அந்த திருமணம் வரை போய் அந்த நிச்சயதார்த்தம் பிரேக்கப் ஆகிருக்கு. திருமணம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த நடிகையான லட்சுமி கோபாலசாமி தமிழ்ல கனவு மெய்ப்பட வேண்டும், பீமா, அருவி, அவள் பெயர் ரஜினி உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க இப்போ தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு தற்போது 55 வயது ஆகுது. இன்னமும் இவங்க லட்சுமி கோபாலசாமி இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை ஆண்ட்ரியா இவங்களுக்கும் 39 வயது, அதாவது 40 வயது தொடப்பாகுது. இவங்களும் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. தொடர்ந்து மூவிஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. சிங்கராகவும் பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இன்னும் திருமணம் பண்ணிக்கல நம்ம ஆண்ட்ரியா அவர்களும். அது மட்டும் இல்லாமல் அனிருத் கூட சில ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருந்தது. 2 பேரும் காதலிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரேக்கப் ஆகிட்டு நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஆண்ட்ரியா 40 வயது ஆக போது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. அடுத்த நடிகையான ஸ்ருதிகாசன் இவங்களுக்கும் 39 வயது, 40 வயது ஆக போகுது. இன்னமும் நம்ம ஸ்ருதிகாசன் திருமணம் பண்ணிக்கல. படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை கங்கனா தாம் தூம் அப்படிங்கிற மூவில நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறமா இப்போ தலைவி சந்திரமுகி 2 படத்துலலாம் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கும் 39 வயது ஆகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. எப்போ திருமணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். லாஸ்டா நடிகை ரம்யா நம்பிசன் இப்போ எந்த ஒரு படம் எடுத்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப படமாவே நிறைய படங்கள் இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் விஜய் சேதுபதி கூட நடித்த படம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் படமாகவும் இருக்கும். அவங்களுடைய அந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலாகவும், ரியல் அப்படிங்கிறத விட ரியலாக இருக்கும். இவங்களுக்கு 39 வயது, 40 வயது ஆக போகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. இவங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே திருமணத்தை பற்றி கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள், உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும், இன்னும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு இன்னுமாப்பா இவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் ரீச் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.